ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொதுத்தமிழ் தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 2ல் முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பு எழுத்துக்கள் பாடத்தில் எழுத்துக்கள் தலைப்பில் இருக்கக்கூடிய முழு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. இந்த எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்களை பற்றின ஒரு சின்ன தகவலை நினைவூட்ட விரும்புகிறேன். தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர் மெய் எழுத்துக்கள் 16, ஆயுத எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். இப்போ முதல் எழுத்து அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். முதல் எழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த 30 எழுத்தும் முதல் எழுத்தாகும். ஏன் இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்றேன்னா, உயிரெழுத்து மெய்யெழுத்து இரண்டும் சேர்ந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறதால இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது சார்பெழுத்து. சார்பெழுத்து அப்படிங்கிறது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றி எலிகரம், குற்றி யுலுகரம், ஐகரக் குறுக்கம், அவுகரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம். 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்து அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சார்பெழுத்துல இருக்கக்கூடிய 10 வகைகளையும் ஒன்று ஒன்றா தெளிவாக விளக்கமாக அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம்.